Hello guys, this is CodeFilters. ஸோ நம்மளோட சேனலில் நம்மளோட பொசிஷன் என்ன ஃபிக்மா வச்சு எப்படி என்ன பண்ணலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிக்மான்றது ஃபஸ்ட்டு என்னென்னு புரிஞ்சுவாங்க. நிறையா பேர் தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க, தெரியாமல் வந்திருக்கவங்களுக்கு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டவங்க இல்லை ஃபேக்கல்ட்டி சொல்லி ஃபிக்மா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வந்தவங்களுக்கு நான் ஃபிக்மான்னு என்னென்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபிக்மா இஸ் டிசைனிங் டூல், ஓகேவா? ஃபிக்மா வச்சு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்போட ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணலாம் வித்தவுட் கோட். ஃபிக்மான்றது டோட்டலி டிசைனிங் டூல் தான். ஸோ ஒரு ஆப்போட யூஐ, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்றத நம்ம வந்துட்டு இங்கே டிசைனில் கொடுப்போம். இங்கே வந்துட்டு ப்ரோட்டோடைப் இருக்குது, அதாவது நம்மளால் இந்த கீ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளால் இந்த ஃபிக்மா யூஸ் பண்ணி நம்மளால் வித்தவுட் ப்ரோக்ராமிங் டிசைன் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கோடிங்கு ப்ரோக்ராமிங்கு ஆப்பை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட மாட்டீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆப்போட என்னென்ன தேவை இருக்குது. இப்போ ஒரு ஆப்புனா, இப்போ என்ன எக்ஸாம்பிள் நமக்கே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஃபுட் அப்ளிகேஷன், ஃபுட் டெலிவரிக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணி தரணுன்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டெவலப் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணோம். அந்த ஃபுட் ஆப் எப்படி இருக்கணும், ஸோ அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அந்த கம்பெனி வந்துட்டு இப்போ ஒரு சில ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு எப்படி வேணும், அந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணணும். அதை வந்து யூஎக்ஸ்ன்னுவாங்க, யூசர் எக்ஸ்பீரியன்ஸுன்னுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வரதான் யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் என்னன்னா ஆக்சுவலாக ஃபைனலாக அந்த ஆப் எப்படி இருக்க போகுது அதை வந்துட்டு நம்ம ஒரு சாம்பிளாக, ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறது தான் யூசர் இன்டர்ஃபேஸ். அதுக்கு நம்ம நிறைய டூல் இருக்குது. அடோப் எக்ஸ்டி கூட இருக்குது. அடோப் எக்ஸ்டின்றது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஆனால் அது வந்துட்டு ரொம்ப ஹையர் அண்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வேறு. மந்த்லி நீங்கள் 1700 கிட்ட மட்டுமே அடோப் எக்ஸ்டிக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஃபிக்மாவில் அப்படி கிடையாது. ஃபிக்மா வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ்னு சொல்ல முடியாது, இதுலேயும் பெய்டு வெர்ஷன் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதாவது பெய்டு வெர்ஷன் வந்துட்டு நீங்கள் டீம் ஒர்க் பண்ணலாம். அதாவது நான் பெய்டில் வந்துட்டு இப்போ நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறீங்கன்றப்ப உங்களால் வந்து டீம் ஒர்க் பண்ண முடியாது, இண்டிவிஜுவலாக மட்டுமே ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டில் ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெய்டு வெர்ஷன் வாங்கி தான் ஆகணும் ஃபிக்மாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிக்மா பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபிக்மா இஸ் டிசைன் டூல். அதாவது நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம்னா அதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜே ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை நம்ம டிசைன் பண்ணி பார்க்குறது தான். இதை வச்சு தான் நம்ம கஸ்டமர்கிட்டையும் கொடுப்போம். கஸ்டமர்கிட்ட கொடுத்து ஸோ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓகேவா சார் அப்படின்றதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபர்தராக வந்துட்டு மூவ் பண்ணுவோம். எப்படின்றப்ப இங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு டிசைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெனாவட்டிருக்கும். ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டிசைனிங் தான். அவங்க க்ரியேட்டிவிட்டியை தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க மைண்டில் என்ன வருதோ அதை வந்துட்டு அப்படியே க்ரியேஷனாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஐயோ காமிச்சேன் என்னென்னு தான் கொடுத்து வச்சுருவாங்க, இதெல்லாம் அப்புறம் க்ரியேட் பண்ண முடியுன்ற மாதிரி ரொம்ப திணறிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் டிசைனர்ஸ் டெவலப்பர்ஸ் இவங்க 2 பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாரி எப்பயுமே இருக்கும். ஒரு டீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசைனர்ஸை பார்த்து டெவலப்பர் கொஞ்சம் அள்ளி விடுவாங்க. இவன் ஏதாச்சும் போட்டு வச்சுருவான், இவன் ஏதாச்சும் 3D மாடல் வந்துட்டு இன்டர்ஃபேஸில் கொண்டு வந்துடுவான், நம்ம அதை இங்கே ப்ரோக்ராமிங்கில் கொண்டு வரணுமேன்ட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. டிசைனிங்கில் நான் உங்களுக்கு நிறையாவே சொல்லித்தர போகிறேன். நிறையா ஃபர்தராக வீடியோஸ் வரும் உங்களுக்கு. இது ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபிக்மா மட்டும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறதில்ல. இது வந்துட்டு ஒரு சீரீஸ் ஆகிற போது ஃபிக்மாவுக்கு மட்டும் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 வீடியோஸ் மினிமம் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வரிசையாக வந்துடும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ ஃபிக்மாவுக்கு அடுத்து எந்த டிசைன் டூல் வேணும், எது வேணும், எந்த டிசைனிங்கில் நீங்கள் கற்றுக்கணுன்னாலும் ஜஸ்ட் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. அதோட நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே இருக்குது. ப்ளஸ் ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்கார்டில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஃபர்தராக எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். டிஸ்கார்ட் கம்யூனிட்டி நம்ம இருக்கிற டச்சில் இருக்க வரைக்கும் நம்மளுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு பாண்ட் இருக்கும். ஸோ அது நமக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இப்போ ஃபிக்மாக்குள்ளே வந்துடலாம். நான் ரொம்ப வளர்ச்சி போகலாம் விரும்பலை, ஃபிக்மாக்குள்ளேயே வந்துடலாம். ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தருவேன். எல்லாம்
நம்ம ஸ்லோவாகவே போகலாம், பிரச்சனையே இல்லை. அவங்க நான் நல்லா பேசிக் ஸ்ட்ராங் பண்ணி எப்படி ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு எப்படி நம்ம டிசைனிங்கில் ஒரு பர்ஃபெக்டாக நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு கடைசி வீடியோவில் இது பண்ணுவேன். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிப்போம். ஸோ பேசிக்காக நம்ம இங்கே ஃபிக்மாவில் யூஸ் பண்ண போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலுக்கு வந்துட்டு 414 பிக்சல் யூஸ் பண்ணுவோம், டேப்லெட்டுக்கு வந்து 768 பிக்சல் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி லேப்டாப்புக்கு வந்து 1024 பிக்சல் யூஸ் பண்ணுவோம், அதே டெஸ்க்டாப் போகும்போது 1440 பிக்சல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் பிக்சல் சைஸ் வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபிக்மாவுக்குள்ளே கொண்டு போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன். ஃபிக்மாவுக்குள்ளே போகலாமா? இது ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் கூட சொல்லித்தரல, ஜஸ்ட்டு உங்கள் வெப்சைட் மூலமாகவே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபிக்மா நிமிஷம். இங்கே நமக்கு நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கிறது போக இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம இதில் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். கிட்டப்பு, ட்ராப் பாக்ஸ் இதெல்லாம் நம்ம மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோர் டிசைன் போகிறாங்க. ஸோ இந்த ஃபாண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு வெப்சைட்டு டிசைன் பண்ணலாம், அதுவும் இதில் பண்ணலாம். ஒரு அப்ளிகேஷன் எது வேணால் நீங்கள் பண்ணலாம். ஃபிக்மா வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ளஸ் பெய்டு வெர்ஷன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமாக வர்றத ஜஸ்ட் இங்கே ஒரு டிசைனில் கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ அதான் நம்ம இங்கே ஒரு ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் நம்மளால் எல்லாமே செஞ்சு முடியும். ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஃபைனலாக இருக்குமோ அது நம்மளால் இங்கே ஃபிக்மாவில் நம்ம ரொம்ப ஈஸியாகவே கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஐடி வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஃபிக்மாவோட டேஷ்போர்ட் இன்டர்ஃபேஸ். நான் ரொம்ப நாளாக வந்துட்டு ஃபிக்மாக்குள்ளேயே என்னென்னு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இது என்னோடய ப்ராஜெக்ட். இது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் நன்றாகவே தான் இருக்கும், பட் கோச்சிக்காங்க, ஓகேவா? வயர் ஃப்ரேம் ஸோ டிசைன் டெம்ப்ளேட்ஸ், இங்கே வந்துட்டு உங்களுக்கு சில டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இங்கே எக்ஸ்ப்ளோர் கம்யூனிட்டியில் போயிட்டு அவங்களால மற்றவங்க ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கணும் ஃபிக்மாவில். இங்கே வந்துட்டு இங்கே எல்லாமே ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது வந்துட்டு நம்ம பெய்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பாருங்கள், இது நீங்கள் வேணும்னா $34 பே பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது க்ரியேட்டர் போட்டிருக்காரு. ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு டிசைனுக்கு $34 போட்டிருக்காரு. ஜஸ்ட் அதை நம்ம இது பண்ணி யூஸ் பண்ணுறது. $34 இந்தியன் ருபீஸில் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இது எனக்கே இது ஒரு பார்த்துறேன். ஸோ இந்த இருக்குது $2791. அதாவது அந்த மாடலை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நம்ம இதை பார்த்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் அதை யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வந்துட்டு அவர் $34 சார்ஜ் பண்ணுறாரு. இந்த இவர் பார்த்தீங்கன்னா $7 சார்ஜ் பண்ணுறாரு, அண்ட் இங்கே $49 சார்ஜ் பண்ணுறாங்க, அண்ட் $5. இன்னும் ஒரு சிலது ஃப்ரீயாக இருக்கும். இது ஃப்ரீ. அப்புறம் ஒரு சிலது ஃப்ரீயாக இருக்கும். இங்கே பாருங்க $99 ஃபுட் டெலிவரி யூஐ கிட்டு. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபுட் டெலிவரி அது ஒரு அப்ளிகேஷன் தான் இது. அதோட டிசைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணால் இங்கே பாருங்கள் $99க்கு நம்ம பை பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல் டிசைன் சிஸ்டம், இந்த சாம்பிள் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட $99 வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ நானும் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரீலான்ஸராக வந்துட்டு. நான் அப்வொர்க்கில் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எவ்வளோ டாலர்ஸ் வாங்கினேன்னா, நான் ஜஸ்ட்டு ஒரு $20 தான் வாங்கினேன். அதுவும் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுல நான் அந்த ஒரு இன்டர்ஃபேஸே சேல் பண்ணேன். ஸோ $20 தான் நான் சேலே பண்ணேன். இவர் வந்துட்டு $99 சாம்பிள் மட்டும் வச்சுருவார் மனுஷன். இதுங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதான், சரிதான்.
ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்துட்டு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஃபிக்மாவோட டூல்ஸை பற்றி நான் சொல்லித்தரேன். அப்படியே ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போகலாம், எப்படி ஒர்க் பண்ணலாம், அது ஐடியாஸ் எப்படி எந்த மாதிரின்றதான் நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபிக்மா பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் எனக்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து வந்து ஃபர்தராக நான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபிக்மா யூஸ் பண்ணலாம், ஃபிக்மா என்னென்ன டூல்ஸ் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட் நம்ம எப்படி வந்துட்டு ஒரு 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 கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணுறது வரைக்கும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் விடைபெற்று கொள்கிறேன். ஸோ நான் மறக்காமல் நம்ம சேனலில் வந்துட்டு டிஸ்கார்ட், இன்ஸ்டாகிராம் அண்டு லிங்க் கூட கொடுக்குறோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. This is your host and see you next video guys.